திருச்சிற்றம்பலம். மங்கையர்க்கரசி வல்லவர்கோன் பாவை வரிவலை கைமட மானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளே அங்கையற்கண்ணே தன்னொடும் அமர்த்த அளவாயாவதும் இதுவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து வழங்கும் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் நிறைவு நாள் நிகழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 38வது சிற்றிலக்கியமான நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு கலம்பகம் என்ற அருள் நூலை சிந்திக்க நம்முடன் இணைந்திருப்பவர் கோவையை சார்ந்த முனைவர் சிவ சகுந்தலை அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் உதவி பேராசிரியராக பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் பங்கு பெற்று ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார்கள். அம்மா அவர்கள் இயற்றிய காதலாகி கசிந்த என்ற நூல் திருவாவடுதுறை ஆதின சுவாமிகளால் பாராட்டப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அம்மாவின் சைவ பணிகளை பாராட்டி பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு விருதுகளை வழங்கியுள்ளன. கல்வி கலைமணி விருது, சிறந்த பேராசிரியர் விருது, பேரூர் ஆதினம் அவர்களால் தெய்வ திருமுறை செல்வி என்ற விருது, மங்கையர்க்கரசி விருது, பக்தி சுடர் என்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இத்தகைய பெருமை வாய்ந்த அம்மாவை பேச வருமாறு எங்கள் குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் பையத்து முன்னணி பூரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் மண்ணு காவிரி தூள் திருவலஞ்சொழி வானனை வாயார ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே வானனை வாயார ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும் வனையர் தம் திருவடி தொழுவார் ஊன் 5 உருக உவகைகள் தரும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானின் திருவடிகளில் அடியேனை சமர்ப்பித்துக் கொண்டு இங்கு இந்த இணைய வழியில் இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளை தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணைய முயற்சி இணையற்ற முயற்சி, அந்த இணையற்ற முயற்சி என்று ஐயா குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த இணைய முயற்சியில் அடியேனுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது இணைய திருவருள் கூட்டி வைத்துள்ளது. சிங்கப்பூரில் சிவத்திருமதி லாவண்யா அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த இந்த முயற்சியில் முக்கியமான பங்காற்றி இருக்கின்றார்கள். அவர்களையும் சிவத்திரு முனைவர் கோபா நல்லசிவம் ஐயா அவர்களையும் போற்றி வணங்கி அவர்களின் பாத கமலங்களை தொட்டு வணங்கி வணங்கி மகிழ்கின்றேன். நம்மை இந்த ஒரு அருமையான 11ஆம் திருமுறையை
ஏனென்றால் 11ஆம் திருமுறை இறைவனாலேயே தொடங்கப்பெற்று சிறப்புக்குரியது. அதோடு அடியார்களை போற்றி பாடிய சிறப்பிற்குரியது 11ஆம் திருமுறை. இப்படிப்பட்ட அந்த 11ஆம் திருமுறையை சிந்தனையை நம் அனைவருக்கும் வாய்ப்பை கொடுத்து சிந்திக்க வைத்த அப்பெருந்தகைகளை வணங்கி வணங்கி மகிழ்கின்றேன். இந்த மிகச் சிறப்பாக சிங்கப்பூர் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம், திருவையாறு ஐயாரப்பர் திருமுறை மன்றம் இணைந்து நடத்தும் மன்னிய சிவன்யான் மொழி தரும் மாற்றம், இந்த 11ஆம் திருமுறை கருத்தரங்கம் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் பல்வேறு சிவனடியார்கள் சிறந்த உரையாற்றி இணைந்திருக்கின்றார்கள். அவர்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். அடியேனை ஆற்றுப்படுத்தி இத்தகைய ஒரு ஞான வேள்விக்கு என்னை ஆற்றுப்படுத்திய அம்மையார் முனைவர் ஞானப்பூங்கோதை அம்மா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த ஒரு நிலையில் இணைந்திருக்கும் அத்துணை பெருமக்களையும் பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதுவரை தொடர்ந்து மிகச் சிறந்த வேள்வியை செய்து கொண்டிருந்த அடியார்கள், கேட்டுக்கொண்டிருந்த அடியார்கள், கேட்பார்களுக்கும் அந்த பயன் உண்டு, வருத்தம் வந்தடையாவே என்று திருஞான சம்பந்த பெருமான் திருக்கடை காப்பில் குறிப்பிட்டருளி இருக்கின்றார். எனவே கேட்ட அனைவருக்கும் சொற்பொழிவாற்றிய பெருந்தகைகளுக்கும் மீண்டும் என் அன்பான வணக்கத்தை சொல்லி, நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் பற்றி அடியேன் சிந்திக்க திருவருள் கூட்டி வைத்தது. குருவருளையும் திருவருளையும் வணங்கி வேத நெறி தழை தோங்க மிக செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீத வளவயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக அழகாக வேத நெறி தழை தோங்கவும் சைவத்துறை விளங்கவும் அவருடைய பெற்றோர்கள் தவம் இருந்தார்களாம். சாதாரணமாக பேர் சொல்ல பிள்ளை வேண்டும் என்பதுதானே மரபு. ஆனால் இவர்கள் தவம் இருந்தார்களாம், சைவம் தழை தோங்க பிள்ளை வேண்டும் என்று. அதனால்தான் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு பூந்தராய் தோணிபுரம் சிறபுரம் புறவம் சண்பை கொச்சை மையம் காழி கழுமலம் என்று 12 திருப்பெயர்களை கொண்ட சிறப்பு பெற்ற சீகாழியில் பெருமான் அவதரிக்க அந்த பதியை தேர்ந்தெடுத்தாராம் இறைவன். அங்கு 2 பகல் 2 இரவுகள் மிக்க ஊர் என்று போற்றப்படுகிறது. சேக்கிழார் பெருந்தகை சொல்லுவார், 2 பகல் 2 இரவு, பகலும் இரவும் மிகை என்று சொல்லுவார். அவ்வாறு பதிவு செய்கின்றார். எப்படி இரவு 2 பகல் 2 என்று பார்த்தோமேயானால், இரவில் அடியார் பெருமக்கள் திரு வெந்நீர் அணிந்து அந்த இரவே பகலாக காட்சி அளிக்கின்றதாம். பகலில் எல்லோரும் கற்று ஆங்கு எரியோம்பி களியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் என்று அங்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் குறிப்பிடுவார். அப்போ அங்கு எரியோம்பி யாகம் செய்து மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதையே வேலையாக கொண்டு யாகம் செய்வார்களாம். அவ்வாறு யாகம் செய்வதால் அந்த புகை சூழ்ந்து பகலில் இரவாக இருக்கின்றதாம். எனவே இரவில் ஒரு பகல் பகலில் ஒரு இரவு என்பதாக இரவும் பகலும் மிகை என்று சேக்கிழார் பெருந்தகை பதிவு செய்கின்றார். அப்படிப்பட்ட சீர்காழிப்பதியில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவதரிக்கின்றார். அதன் பிறகு அவர் உமையம்மையார்
அளித்த ஞானப்பாலை பருகி 3ஆம் வயதிலேயே தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே என்று அந்த சுட்டிக்காட்டி அவருடைய தந்தைக்கு சிவபாத இருதயருக்கு சுட்டிக்காட்டி பாடியருளே அதில் திருக்கடை காப்பில் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று அற்புதமாக திருக்கடை காப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஞானசம்பந்த குழந்தை. 3 வயதிலேயே அம்மையப்பரால் ஆட்கொள்ள பெற்றமையால் ஆளுடைய பிள்ளையார் என போற்றப்படுகின்றார். அப்படிப்பட்ட இத்தகு சிறப்பு பெற்ற ஞானசம்பந்த பெருமானை ஆளுடைய பிள்ளையாராகிய அப்பெருந்தகையாரை தம் ஞான குருவாக கொண்டு வழிபட்டு இறைவன் திருவருளை பெற்றவர் நம்பியாண்டார் நம்பிகள். அந்த வரலாறு எல்லாம் நாம் அறிந்ததே. இவர் ஆளுடைய பிள்ளையார். இதற்கு முன்பாக பேசிய அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி. ஏனென்றால் ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டுமே 6 நூல்களை இயற்றிய பெருந்தகை நம்பியாண்டார் நம்பியவர்கள். ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திரு தன்பை விருத்தம், ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை, ஆளுடைய பிள்ளையார் திரு உலாமாலை, ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை நாளை பேச உள்ளார்கள். ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் என அவரின் சிறப்புகளை அருமையாக பாடியறிய பெருந்தகை நம்பியாண்டார் நம்பிகள். அதில் திரு கலம்பகம் அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. கலம்பகம் என்பது தமிழில் உள்ள பிரபந்த வகைகளுள் ஒன்று. புயம், தவம், வண்டு, அம்மனை, பான், மதங்கு, கைக்கிளை, சித்து, ஊசல், களி, மடக்கு, ஊர், மரம், காலம், தழை, இரங்கல், சம்பிரதம், கார் என்னும் 18 உறுப்புகளை பெற்று வருவது கலம்பகம் என்னும் பிரபந்தம். நந்தி கலம்பகமே காலத்தால் உட்பட்டது என வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள். இதனை அடுத்து பழையுடையதாக சொன்னால் கருதப்படுவது என்றால் நம்முடைய 11ஆம் திருமுறையில் உள்ள ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகமே ஆகும். திருஞான சம்பந்த பெருமானை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பெற்றமையால் ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் என போற்றப்பட்டது. 1லிருந்து 49 பாடல்களே நமக்கு கிடைத்துள்ளன. மொத்தம் 11ஆம் திருமுறையில் 1401 பாடல்கள். அதில் நமக்கு இந்த கலம்பகத்தில் கிடைத்த பாடல்கள் 49 மட்டுமே. ஏனென்றால் இதில் தொடக்க சொல் இறுதி சொல்லாக நிறைவு சொல்லாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நமக்கு அமையவில்லை என்பதால் இடையில் பல பாடல்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டன. சிவபெருமான் ஞானசம்பந்தரை அவதரிக்க செய்த அந்த சீர்காழிப்பதி, அதைத்தான் நம்ம முன்னமே பேசணும். 2 பகல் 2 இரவு என்று சேக்கிழார் சொன்னது அகலிடத்து விளங்கிய அம்மூரூர்க்கு வேறு இரவும் பகலும் மிகை என்று அருமையாக பதிவு செய்கின்றார். 12 பெயர்களால் போற்றப்பட்ட சீர்காழிப்பதியில் சிவபெருமான் அருளால் தோன்றி உமையம்மையார் ஞானத்தை குழைத்து பொற்கிண்ணத்தில் பாலமுதம் ஊட்டி அருள சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அவமற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுடைய சம்பந்தர்தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். தேவராலும் காணுதற்கரிய சிவபெருமானை தோடுடைய செவியன் என தொடங்கி சுட்டிக்காட்டிய பெருந்தகை, தந்தையாருக்கு சுட்டிக்காட்டிய பெருந்தகை. இறைவனது திருவருள் நெறியை மக்கள் கடைபிடித்து இடர் நீங்கி வாழ வேண்டி தலங்கள் தோறும் சென்று
பதியங்களை அருளி செய்த வரலாற்றை இக்கலம்பகத்தின் முதல் பாடலில் குறித்து நம்பியாண்டார் நம்பி பாடி அருளுகின்றார். திருஞான சம்பந்தர் அக்கால சூழலில் தமிழை போற்றி போற்றி 60க்கும் மேற்பட்ட அடைமொழிகளை யாருமே செய்யாத காலத்தினால் செய்த உதவியது. ஏனென்றால் சமண இருள் மூழ்கி தமிழ் தாழ்வுற்ற நிலையில் மீட்டெடுத்த பெருந்தகை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவர் இல்லை என்றால் இன்று இந்த இப்படிப்பட்ட அற்புத பதிகங்கள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கும். அருந்தமிழ் ஆறாருந்தமிழ் இசைமொழி தமிழ் இன்தமிழ் இன்புறு தமிழ் ஒன்தமிழ் ஒளிர் பூந்தமிழ் ஏறினார் தமிழ் கலைமொழி தமிழ் குளமார் தமிழ் குற்றமிழ் செந்தமிழ் குன்றாத்தமிழ் குறைவிலா தமிழ் சந்துலாம் தமிழ் சீர்மிகுந்த தமிழ் செந்தமிழ் தந்தமிழ் ஞானத்தமிழ் ஞானம் அழுகு தமிழ் தவம் அழுகு தமிழ் திருநெறிய தமிழ் துளங்கு இல் தமிழ் நலம்பொல் தமிழ் நாடவல்ல தமிழ் பன்னுலாம் தமிழ் பழமார் தமிழ் புகழ் வன் தமிழ் மண் தமிழ் முடிவு இல் தமிழ் பாரினார் தமிழ் என்று 140க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழை போற்றி போற்றி அற்புதமாக தாம் ஓர் அந்தன குழந்தையாக இருந்தாலும் கூட காதலாகி கசிந்த கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நாங்கெனும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று சொல்லியது மட்டுமல்லாமல் தம்மை எந்த இடத்திலும் வேத ஞான சம்பந்தன் என்று எந்த இடத்திலும் அந்தன ஞான சம்பந்தன் என்று குறிப்பிடவில்லை. தமிழ் ஞான சம்பந்தன் என்றுதான் அற்புதமாக குறிப்பிடுகின்றார். அதையே இங்கு நம்பியாண்டார் நம்பி அவர்களும் பழமொழி தருந்தமிழ் முத்தமிழ் இன்பம் செய்தமிழ் பயனுடைய ஞானத்தமிழ் என்றெல்லாம் போற்றுகின்றார். தமிழ் மொழியின் துணை கொண்டே ஞானசம்பந்தர் சமணர்களை வாதில் வென்றார் என்பதனை அறிவாகி இன்பம் செய் தமிழ் வாதில் வென்று அந்த அமனானவன் குண்டர் கழுவேற முன்கண்ட செறிமாட வன் தன்பை நகராளி என் தந்தை திருஞான சம்பந்தர் என விளக்கியுள்ளார். இக்கலம்பகத்தில் உள்ள செய்யுள்கள் ஆளுடைய பிள்ளையார் செய்தருளிய அருட்செயல்களையும் அவர் பாடியருளிய பதியங்களின் சிறப்பினையும் புலப்படுமாறு அருளி வருகின்றார். இந்த இரண்டாவது முதல் பாடலில் தோடனி காதினன் என்றும் தொல் அமரர்க்கு எஞ்ஞான்றும் தேடறிய பராபரனை செழுமறையின் அரும்பொருளை அந்தி செம்மேனியனை அடையாளம் பல சொல்லி உண்டைக்கும் கான் அரண் ஆவானாம் என்று உரைத்தனையே என்று ஞானசம்பந்தர் வழி அப்படியே மொழிந்துள்ளார். தோடனி காதினன், அவர் தோடுடைய செவியன் என்று தொடங்கினார் அல்லவா? அந்த அர்த்தநாரீஸ்வர சொரூபத்தை தொடக்கத்திலேயே, ஏனென்றால் எடுத்தவுடனே அம்மாதான் நமக்கு அருள் புரியக்கூடியவர்கள். அந்த சக்தியை முதன்மைப்படுத்தி தோடு அணிந்த செவியன் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப அந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரராத்தான் நாம் பார்க்க வேண்டும். தோடனி காதினன் என்றும் தொல் அமரர்க்கு எஞ்ஞான்றும் தேடறிய பராபரனை, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக திகழக்கூடிய நம்முடைய சிவபெருமானின் அந்த திரு அடியும் திருமுடியும் தேடிய அந்த நான்முக நாராயணனை எல்லாம் இங்கு நினைவு கூர்வதாக தேடறிய பராபரனை செழுமறையின் அரும்பொருளை, செழுமறையின் அரும்பொருள், அந்த மறைக்கெல்லாம் பொருளாக திகழக்கூடிய பெருமானை அந்தி செம்மேனியனை, பொன்னார் மேனியன், அந்த பவளம்போல் மேனி, நித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இடித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்றார் அப்பர் பெருந்தகை. அந்த
எல்லா இடத்திலும் பிறவி வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இங்கு அப்பர் பெருமான் இந்த தோற்றத்தை காண்பதற்காக நமக்கு பிறவி வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த உந்தைக்கு காண் அரண் ஆவனாம் என்று உரைத்தனையே அடையாளம் பல சொல்லி அவருடைய அப்பாவுக்கு எடுத்து உரைத்த பெருந்தகையே என்று அந்த முதல் பாடலை, முதல் திருமுறையில் முதல் பாடலை ஞானப்பால் ஒழுக ஒழுக தொடங்கிய அந்த பாடலை வழிமொழிந்து அப்படியே சொல்லுகின்றார் நம்முடைய நம்பியவர்கள். இரண்டாவது பாடலில் திருவருளும் குருவருளும் துணை நிற்க கொண்டு கூட்டி பொருள் கொள்வதாக எனவே இடரகலும் இன்பமே எய்தும் நனவே அரண் அருளை நாடும் புனல் மேய செங்கமல தன்தார் திரு ஞான சம்பந்தன் கொங்கு அமல தன் காழிக்கோ என்று முடிக்கின்றார். இங்கு செங்கமல தந்தார் திருஞான சம்பந்தர் கொங்கு அமல தன் காழிக்கோ. காழி 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 என்பது 12 திருப்பெயர்களில் இதுவும் ஒன்று, சீர்காழிக்கு. அந்த காளிக்கு கோ என்றால் அரசு. அந்த காளிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய, சீகாழிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் திருவடிகள் மலர்களை நாம் வணங்கினோம் என்றால் எனவே இடரகலும் என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். இடரகலும், இடர் துன்பம், துன்பம் அனைத்தும் அகன்றுவிடும் இன்பமே எய்தும். ஏகாரத்தோடு சொல்லுகின்றார், இன்பமே நாம் என்னாலும் துன்பம் இல்லை. நனவே அரண் அருளை நாடும். அரண் அருளை, இறைவனது திருவருளை நமக்கு கிடைக்க செய்யும் என்று மிக அற்புதமாக அந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். ஒரே வரியில சொல்லணும்னா, திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டோம் என்றால் நமக்கு இடர் நீங்கிவிடும், இன்பமே என்றும் நமக்கு துன்பம் என்பதே எல்லளவும் இல்லை என்பதை புரிய வைக்கின்றார். இந்த அந்த மலம் அமல தான் அரண் அருளை நாடும் புனல் மேய செங்கமல தந்தார் திருஞான சம்பந்தன் கொங்கு அமல தன் காழிக்கோ. அதாவது அந்த ஆணவ மலம், யாரெல்லாம் திருஞான சம்பந்தரின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோமோ அவர்களுக்கு ஆணவம் என்பது எல்லளவும் வராது என்பதை மிக சிறப்பாக குறிப்பிடுகின்றார். அடுத்து 10வது பாடலில் திருஞான சம்பந்தர் அந்த சிறப்பை குறிப்பிடுகின்றார். பிரானை மெய்த்திரு ஞான சம்பந்தனை மறையவர் பெருமானை குறாமலர் பொழில் கொச்சையர் நாதனை குறைகள் இணை வாழ்த்தி தராதலத்தினை அவனருள் நினைவோடு தளர்வுறும் தமிழனுக்கு இராவினை கொடு வந்த இவ்வந்தி மற்றும் இனி விடிவறியேனே என்று குறிப்பிடுகின்றார். அதாவது சிவபெருமானையே குறிக்கும் நாதன் என்பது சிவபெருமானை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாட்சி. ஆனால் இங்கு கொச்சையர் நாதனை என்று குறிப்பிடுகின்றார் நம்பிகள். கொச்சை வயம் என்பது இந்த 12 பெயர்களில் இதுவும் ஒன்று. இந்த கொச்சை வயம், அந்த கொச்சையருக்கு நாதனாக திகழக்கூடிய ஞானசம்பந்தர். பொதுவாக சிவபெருமானை மட்டுமே நாதன் என்று சொல்லுவோம். அந்த சிவபெருமானை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாட்சி நாதன். ராமநாதன், நாகநாத சுவாமி என்றெல்லாம் குறிப்பிடுகின்றோம். ராமநாதபுரம், அங்கு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி, நாகேஸ்வரத்தில் நாகநாத சுவாமி என்றெல்லாம். ஆனால் சுவாமி மலையில் மட்டும் முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன், சுவாமிக்கு சொன்னதால் சுவாமிநாதன் என்று முருகப்பெருமானை அங்கு குறிப்பிடுகின்றோம்.
ஆனால் வேறு எங்கும் நாதன் என்பது குறிப்பிடப்படுவதில்லை. ஆனால் இங்கு கொச்சையர் நாதன் என்று நம்பிகள் அவர்களை இவரை உயர்த்தி ஞானசம்பந்த பெருமாளை உயர்த்தி பாடுகின்றார். பராசர முனிவர் தம் உடலின் துர்நாற்றம் பிழியும் போக பூசிக்க பேறு பெற்றதால் இந்த கொச்சை வையம் என்று போற்றப்பட்ட அந்த தலத்துக்குரிய அந்த பெயர் காரணமாக சொல்லப்படுகிறது. இங்கு கொச்சையர் நாதன் என்று ஞானசம்பந்த பெருமானை குறிப்பிடுவது மிகச் சிறப்பு. 35வது பாடலில் பெருபயன் மிக புவியுள் அருளுவன பிற்றை முறை பெருநெறி அளிப்பன பல்பிறவியை ஒளிச்சுவன உறுதுயர் அளிப்பன முன் உமை திருவருட்பெருக உடையன நதிப்புணலின் எதிர் பக்தி உயித்தன புன் நறுமுறு குறை சமனை நிறைகெழு நிறுத்தியன நனி கதவடைத்தன துன் அருவிடம் அகற்றியன துரு பொழில் மதிர்புறவ முதுபதி மண் ஒப்பரிய தொழில் பல மிகுந்த தமிழ் விரகன் கலித்தொகையே என்று இந்த பாடல். பெரும் பயன் பெருநெறி அளிப்பன அருளுவன யாரு? திருஞான சம்பந்த பெருமான். அடுத்த பல பிறவியை ஒழிப்பன, பல பிறவி பல்பிறவியை ஒழிச்சுவன, ஒழிச்சுதல் என்றால் அழிப்பன ஒழிப்பன என்று பொருள். உறுதுயர் போக்குவன, உறுதுயர் அழிப்பன, அதனை நீக்கக்கூடியவர். உற்றதுயர் உறுதுயர் எல்லா துயரையும் நீக்கக்கூடிய பெருமான். புனல்வாதம் வெற்றி நதிப்புணல் எதிர்கொண்ட, புனல்வாதம் அனல்வாதம் புனல்வாதம் நாம் அறிந்த வரலாறு. இருந்தாலும் அது மிகச்சிறந்த ஒரு சாதனையாக பேசப்பட்ட அருள் வரலாறுகளில் இதுவும் மிக முக்கியமான ஒரு வரலாறு. ஏனென்றால் சமண இருள் மூடி கிடந்த அந்த மதுரை எம்பதியில் மங்கையர்க்கரசியார் வேண்டுதலுக்கிணங்க சென்று அங்கு அந்த திருநீற்றின் சிறப்பை நிலைநாட்டி அதை அந்த கோளறு பதியத்தில் முன்பேயே குறிப்பிடுகின்றார். வேயுறு தோழிபங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று ஏற்கனவே அங்கு சொல்லும் பொழுது அந்த பதிய 10வது பாடலில் திருநீரு செம்மை திடமே என்று அங்கு குறிப்பிடுகின்றார். பல பல வேடமாகும் பரனார் இபாகன் பசுவேறு எங்கள் பரமன் தலமகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்து நுளமே புகுந்த அதனால் மலர்மிசை யோனும் மாலும் வருகாலமான பலவும் அவைகளர் நீர் நல்ல அவை நல்ல கொத்தலர் குழலியோடு குணமாய வேட விகிதம் மத்தம் மதியம் நாக முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் வென்றளிக்க திரு உள்ளம். அங்க சொல்ற வாதில் வென்றளிக்கு திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு முகவே என்று அங்கு மதுரை செல்வதற்கு பாண்டிய நாடு செல்வதற்கு முன்பாகவே திருநீற்றை நிலைநாட்டப் போகின்றேன் என்பதை இந்த பதியத்திலேயே குறிப்பிட்டருளுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அங்கு சென்ற பிறகு அந்த சமணர்கள் அந்த நிரபராதிகளாக தங்கியிருந்த சிவனடியார் திருக்கூட்டம் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்ததும் அது அவர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று சொல்லியதால் மங்கையர்க்கரசியார் மங்கள நான் பாதுகாக்கப்பட வேண்டும், திருநீற்றின் ஒளி திறம்பட செய்ய வேண்டும், அங்கு அரசன் திரும்ப சைவத்திற்கு வந்து சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நுட்பமான காரணங்களால் அங்கு பையவே என்ற ஒரு சொல்லாட்சியை அங்கு கை கொள்கின்றார் சேக்கிழார் பெருமான். அதை குறிப்பிடுகின்றார். உடனே அந்த அமணர் கொழுவும் சுடர்
சென்று பாண்டியர்க்காகவே என்று சொல்லி பாடியள்ளி இருந்தால் பாண்டியன் அப்பொழுதே எரிந்து சாம்பலாகி இருப்பான். பையவே சென்ற அமணர் கொழுவிய சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்றதனால் அந்த தீ மெதுவாக சென்று அந்த அரசனை பற்றியதாம். எனவே அந்த அரசன் பாதுகாக்கப்பட்டான். பிறகு நடந்த வரலாறுகள் அனல்வாதம் புனல்வாதம் மந்திரமாவது நீர் என்ற பதியத்தை நமக்காகவே பாடியள்ளிய பதியம். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தனமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு அளவாயான் திருநீரே என்று தொடங்கி கடைப்பாடலில் தென்னன் உடல் உற்ற தீர்ப்பினி தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே என்றெல்லாம் அந்த பதியத்தை அருளி பிறகு அனல்வாதம் புனல்வாதத்திற்கு தயாராகின்றார்கள். புனல்வாதத்தின் போது அனல்வாதம் திருநள்ளாற்று பதிகம் வருகின்றது. அதனை எரியிலிட்ட பிறகு அது தங்கத்தை புடம்போட்டது போல் அந்த ஓலைச்சுவடி அழுக்கெல்லாம் நீங்கி தகதக என்று பிரகாசமாக இருந்ததாம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த நல்லாரதம் நாமம் பழுதிலை இது உண்மையே என்று அந்த எரியில் போடும்போது ஒரு பதியத்தை பாடி அருளுகின்றார். அப்படி பாடப்பட்ட பிறகு அதன் பிறகு புனல்வாதம். அந்த புனல்வாதம் அந்த வைகை ஆற்றில் ஏடு எதிர்த்து எந்த ஏடு செல்லுகின்றதோ அதுவே உண்மையான சமயம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சமணர்கள் அவர்கள் மந்திரத்தை எழுதி போடுகின்றார்கள். அது இல்லாமல் போய்விட்டது. பிறகு இவர் பாடி அருளுகின்றார். வாழ்க அந்தனர் வானவர் அணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே என்று பாடி அருளிய பிறகு வேந்தனும் ஓங்குக என்று சொன்னபோது அந்த கூன் பாண்டியன் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறனாகின்றான் என்ற செய்தியெல்லாம் பார்க்கின்றோம். அந்த ஏடு எதிர்த்து சென்ற அந்த புனல்வாதத்தை மிகச் சிறப்பாக, அதே சமயத்தில் சமணர்கள் கழுவேற்றியது ஞானசம்பந்த பெருந்தகை அல்ல. தவறான கருத்து ஞானசம்பந்தர் ஏன் கழுவேற்றினார் என்றெல்லாம் சமுதாயத்தில் கேட்கப்படுகின்றது. அவர் கழுவேற்றவில்லை. அவருக்கும் இந்த கழுவேறுதலுக்கும் அவர் ஏற வேண்டும் என்று சொல்லவும் இல்லை, ஏற்றப்பட வேண்டும் எதுவுமே அவர் சொல்லவில்லை. எப்ப இறைவன் அடியார்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று தீ வைத்தார்களோ அப்பொழுதே அவர்கள் அந்த தண்டனைக்கு ஆளாக நேரிட்டார்கள். எனவே அங்கு அவர்கள் தோற்றதும் நாங்கள் கழுவேறுவோம் என்று அவர்களாகவே வாதில் சொன்ன செய்திதான் அது. எனவே அவர்கள் கழுவேற்றப்பட்ட போது இவர் தடுக்கவும் இல்லை, ஏற்ற சொல்லவும் இல்லை. ஞானசம்பந்த பெருமான் அதில் தலையிடவில்லை என்றவாறுதான் அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த புனல்வாதத்தினை அமணர்கள் கழுவேற்றிய செய்தியை பல பாடல்களில் நம்பிகள் குறிப்பிட்டு மகிழ்கின்றார்கள். அது என்ன சாதாரண அருட்செயலா? எனவேதான் அதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். சொல்லி அதை மகிழ்ந்து சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த சிறப்பு செய்த அனல்வாதம் புனல்வாதத்தில் வெற்றி கண்ட ஞானசம்பந்த பெருமான் திருமறை செய்தார். திருமறை காட்டில் கதவுகளை மூடிட பாடியள்ளிய செய்தி குறிப்பிடுகின்றார். அதன் பிறகு கொடிய நஞ்சு நீங்க செய்த அந்த நிகழ்வு அது என்ன சாதாரணமா? அந்த அரவம் தீண்டி அந்த மணவாளனாக இருக்கக்கூடிய அந்த மணமகன் இறந்து போக அந்த செட்டி பெண்
படுதுயரம் அடைகின்றார். ஏனென்றால் அவள் அந்த தாமன் மணிகனின் 7வது பெண்ணாக பிறந்த அந்த அந்த பெண் 6 பேரும் உனக்கு தருகிறேன் தருகிறேன் என்று அவர்கள் அப்பா சொல்லி பிறகு வேறு சம்பந்தம் பேசி விட்டதையும் உணர்ந்த அந்த பெண் அவரையும் ஏமாற்றி விடுவார் என்ற சூழலில் அவருக்கு மனைவியாக முற்படுகின்றார்கள். இருவரும் சென்று விடுகின்றார்கள். போன இடத்துல அப்பாவுகிட்ட சொல்லல, இவங்க கிளம்பிட்டாங்க. அப்படி சென்ற பிறகு சென்ற இடத்தில் அரவம் தீண்டி அந்த மணாளன் உயிர் போய்விடுகிறது. இவள் தொட்டு கூட அழ முடியாமல், அதை சேக்கிழார் பெருமான் நுட்பமாக காட்டுவார். அரவம் தீண்ட முடிந்தது, ஆனால் நான் தீண்ட முடியவில்லையே, தொட்டு கூட அழ முடியாத சூழலில் மருகல் பெருமானே அபயம் என்றல்லவா அழுகின்றாள். அதுதானே அங்க முக்கியம். சும்மா ஐயோ அம்மா என்று அழுதுட்டு இருக்கல, மருகல் பெருமானே அபயம் அபயம் என்றல்லவா அழுகின்றாள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் பார்த்து வழிபாடு செய்ய போகவில்லை, பெண்குரல் அழுகுரல் கேட்கின்றதே என்று இங்கு நடந்த நிகழ்வை கேட்டு அந்த அந்த பதியத்தில் சடையா எனுமால் சரணி எனுமால் என்று சொல்லி எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் இவளை துயராக்கினையே என்று சொல்லுகின்றார். அப்படி ஒவ்வொரு பாடல்லையும் இவளை துயராக்கலாமா என்றெல்லாம் எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் உன்னையே நினைந்து கொண்டிருக்கக்கூடிய அவளை இவ்வாறு துயரச் செய்யலாமா என்று கேட்டு கேட்டு அதன் பிறகு அந்த நஞ்சு நீங்கி மணமகன் எழுந்து பிறகு இருவருக்கும் திருமணம் நடத்தி பிறகு வழிபாடு செய்கின்றார் என்றால் அந்த ஞானசம்பந்த பெருமான் அருளிய அந்த நஞ்சு நீக்கிய அந்த பதியமும் சரி, அந்த நஞ்சு நீக்கிய அந்த செயலை போற்றி போற்றி மகிழ்கின்றார். ஏனென்றால் கொடிய நஞ்சு காலகால விஷத்தை இறைவன் எடுத்து விழுங்கிய காரணத்தினால் அங்கு தொண்டையில் அது அம்பாள் கழுத்தை பிடிக்க அந்த தொண்டையிலேயே நின்று விட்டதால் நீலகண்டன் நஞ்சுண்டன் என்றெல்லாம் பெருமானை போற்றுகின்றோம். தேவர்களும் அசுரர்களும் கடைந்த அந்த தேவாமிர்தம் வந்தது, விஷமும் வந்தது. தேவாமிர்தத்தை எல்லோரும் உண்டார்கள் மகிழ்ச்சியோடு. அமிர்தத்தை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? சரி, நஞ்சு சாப்பிட யாராவது முன் வருவார்களா? ஆனால் இறைவன் கருணை கொண்டு எல்லா உயிர்களும் அழிந்து போய்விடுமே என்ற பெரும் கருணையால் அந்த நஞ்சை தாம் உண்ண முன் வந்தார். அதனாலதான் திருநீலகண்ட பெருமான் அங்கு நாயனார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அந்த அற்புத கருணை செயலை நினைந்து 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 நெகிழ்ந்து நெகிழ்ந்து திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே சொல்லி சொல்லி மகிழ்ந்து உருகுகின்றார். அதே செய்தியைத்தான் ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்கோடு கொடிமாட செங்குன்றூரில் எல்லோரும் இந்த நளிர்சுரம் இப்பொழுது இந்த கொரோனா மாதிரியான அந்த காலகட்டத்தில் எல்லோரும் குளிர் சுரத்தால் அவதிப்பட்ட போது அவ்வினை கிவ்வினை என்று தொடங்கி செய்வினை வந்தமை தீண்டப் பெறா திருநீலகண்டம், தீவினை வந்தமை தீண்டப் பெறா திருநீலகண்டம், நீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே அந்த பதியம் முழுமையும் சொல்லி சொல்லி மகிழ்கின்றார். எனவே அதுக்கு திருநீலகண்ட பதியம் என்றே அதை போற்றுகின்றோம். அப்படிப்பட்ட கொடிய நஞ்சு நீங்க செய்த அந்த நிகழ்வை நினைந்து நம்பி அவர்கள் போற்றுகின்றார். தமிழ் விரகன் செய்த தேவார பாடலேயாம் என்று போற்றுகின்றார். தமிழ் விரகன், தமிழாகரன் என்று சொன்னால் அந்த தமிழே உடம்பாக உடையவன் என்று பொருள். தமிழ் விரகன் என்று சொன்னால் தமிழ் விரகன் என்றால் பேரறிஞர், தமிழ் மீது அன்பு கொண்ட பேரறிஞர், தமிழ் மீது விருப்பம் கொண்ட பேரறிஞர் என்று பொருள். அப்போ
பல பெருமைகளுடைய ஆளுடைய பிள்ளையாரே, எமக்கும் நின் கருணையை வழங்கி அருளுக என்று சொல்லுகின்றார். அந்த கலம்பகம் முழுவதிலும் ஞான தமிழ் விரகன் என்று 13 முறை 13 இடத்தில் தமிழ் விரகன் என்று போற்றுகின்றார் என்றால் அந்த பெருமானின் சிறப்பு இதிலிருந்து தமிழோடு அவர் இணைந்து இருப்பதை, தன்னை தமிழ் ஞான சம்பந்தன், செந்தமிழ் ஞான சம்பந்தன் என்றெல்லாம் குறிப்பிடுவதை இவர் மகிழ்ந்து குறிப்பிடுகின்றார். 3 இடங்களில் முத்தமிழாரன் என்றும், அந்த தமிழே உடம்பாக உடையவன் என்று சொல்வதாகவும், தமிழ் கேசரி, தமிழ் சமய கோளரி, தமிழ் கேசரி என்றால் தமிழ் சிங்கம், பரசமய கோளரி, தமிழ் கடல் என்றும் பல்வேறு இடங்களில் போற்றி போற்றி மகிழ்கின்றார். இந்த செந்தமிழாகரன், முத்தமிழாகரன் என்று 3 முறை, 1, 33, 36 ஆகிய 3 பாடல்களிலும் தமிழ் விரகன் என்பதை 21, 22, 23, 24, 27, 32, 34, 35, 37, 39, 44, 45, 46 என்று 13 முறை தமிழ் விரகன் என்ற சொல்லாட்சியை கையாண்டு மகிழ்கின்றார் நம்பியவர்கள். போற்றுவார் இடர் பாற்றிய புனிதன் என்று இந்த பாடல் 4வது பாடலில் குறிப்பிடும் பொழுது, பாற்றிய என்றால் போக்கிய, அதாவது நம்முடைய இந்த இடரெல்லாம் போக்கி, கொங்கு நாட்டில் அந்த தீப்பி நீக்கியது. அதன் பிறகு இடர்களையும் பதியம் என்றே நெடுங்கலத்தில் மறையுடையாய் தோளுடையாய் வார்த்தடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞனை என்று உன்னை பேசி நல்லார் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் ஐயவனி. நிறையுடையவர்கள் கூட ஏதாவது துன்பம், அந்த துன்பத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்று அந்த இடர்களையம் பதிகம் பாடியது. பிறகு தந்தையாருக்கு வேள்வி செய்ய பொன்னளித்தது. அற்புதமான பதியம். இன்றும் பல்வேறு மக்களுக்கு அந்த தொடர்ந்து பொருள் துன்பம் வரும் பொழுது இந்த பதிகத்தை பாடினோமே ஆனால் தொடர்ந்து அவர்களுக்கு இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரும் உன்கழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவென்றமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று திருவாவடுதுறையில் பாடி தந்தைக்கு வேள்வி செய்ய 1008 பொற்காசுகளை பொன் உளவா கிளியாக பெற்று கொடுக்கின்றாரே அந்த செய்தி. அது கூட ஒரு நிகழ்வு அடியேனுக்கு நடைபெற்றது. இந்த பவித்ரா அவர்கள் அடியேனை அறிமுகம் செய்யும் பொழுது முதல் நூல் காதலாகி கசிந்து என்ற அந்த நூல் திருவாவடுதுறை ஆதீனத்தில் வெளியிடப்பட்ட சிறப்பிற்குரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் இறைவனுடைய திருவருள், ஞானசம்பந்த பெருமானின் அருள். அந்த அருள்தான் நாங்கள் எழுதிய அந்த புத்தகம் வெளியீடு என்பதை செய்யாமல் வைத்திருக்கும் பொழுது அந்த அட்டைப்படத்தில் அடியனுடைய புகைப்படமோ எந்த முகவரியோ எதுவும் இருக்காது, வெறும் பெயர் மட்டுமே இருக்கும். ஆனால் அந்த நூல் அங்கு அச்சாக்கம் செய்யப்பட்டு சென்னையில் அந்த புத்தக கண்காட்சியில் வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது திருவாவடுதுறையில் இருந்த இப்ப காலமாகிவிட்டார்கள் அந்த ஆதீனம் அவர்களின் பிஏவா இருக்கக்கூடிய எச்சம் சிந்தில் என்ற அடியார் அவர்கள் சென்று புதிய நூல்களை எல்லாம் எடுத்து வந்த சுவாமிகளிடம் கொடுத்திருக்கின்றார்கள். சுவாமிகள் அதை பார்த்துவிட்டு இந்த புத்தகம் நன்றாக இருக்கின்றது என்று அந்த அச்சகத்துக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த பொண்ணோட முகவரி வேண்டும் என்று இருக்கின்றார்கள். அதன் பிறகு அடியனுக்கு தொடர்பு கொண்டு கேட்டார்கள்.
அப்ப நாங்க இந்த வெளியீடே செய்யவில்லை என்றும் போது அங்கேயே வைத்து வெளியீடு செய்து கொள்ளலாம் என்று திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க அங்கேயே வெளியீடும் நடைபெற்றது. அம்மா அப்பாவிற்கு பொன்னாடை போர்த்தி ருத்ராட்சம் அணிவிக்கப்பட்டு அடியேனுக்கும் பொன்னாடை போர்த்தி ருத்ராட்சம் அணிந்து அந்த திருவருள் கூட்டி வைத்தது. அதன் பிறகு அங்கு 1 மணி நேரம் அந்த காதலாகி கசிந்த என்ற நூலை பேச செய்தார்கள். அடியேனும் பேசினேன். அது அவர்களுக்கு சுவாமிகளுக்கு உணர்வுபூர்வமாக இருந்ததாக கூறி அடியேனுக்கு ஆசீர்வாதம் செய்து 1001 ரூபாய் அந்த ஆதீன தபாலில் போட்டு அடியேனுக்கு தாம்பூல பை விரித்து கொடுத்திருந்தார்கள். வீட்டிற்கு வந்த பிறகுதான் அது தெரியும். ஞான சம்பந்த பெருமானுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்த அதே இடத்தில் அடியேற்கும் இந்த பெரும் பாக்கியம் கிடைத்தது. இது திருவருளால் மட்டுமே, ஞானசம்பந்த பெருமான் திருவருளால். அந்த நாள் இந்த பிறவி எடுத்ததன் பயனை உணர்ந்தேன். இதுதான் இந்த பிறவி எடுத்ததற்கான ஒரு நிகழ்வாக கருதினேன். அவ்வளவு சிறப்பாக அந்த நிகழ்வு அமைந்தது இறை திருவருளால். ஞானசம்பந்த பெருமானுக்கு 1000 பொற்காசுகள் கிடைத்த இடத்தில் அதே இடத்தில் அடியேனுக்கும் இந்த பாராட்டுக்களும் இந்த நிகழ்வும் நடந்தது. மிகப்பெரிய புண்ணியமாக, ஏதோ நாம் செய்த புண்ணியம்தான் திருஞான சம்பந்தரோட அருளால். அவர் பாத கமலங்களை தொட்டால் போதும், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்பதாக அந்த பாடலில் மிக சிறப்பாக குறிப்பிடுகின்றார், போற்றுகின்றார். 36வது பாடலில் ஞானசம்பந்த பெருமான் திருவடிகளை வணங்குவார்க்கு பிறவி துயர்கள் அற்று போகும் என்றெல்லாம் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஏனென்றால் அப்பூதியடிகள் நாவுக்கரசர் பெருமானையே குருவாக கொண்டு தன்னுடைய பிறவி துன்பத்தை போக்கி இறையர்களை பெற்று முக்தி பேறு பெற்றதை நாம் அறிவோம். அதுபோல ஞானசம்பந்த பெருமானை குருவாக கொண்டு கணநாதர் 24 மணி நேரம் ஞானசம்பந்தரையே போற்றி 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 63 நாயன்மாரில் ஒருவராகவும் பேறு பெற்றார் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அடுத்ததாக இந்த ஒரு 18வது பாடலில், ஏனென்றால் அத்தனை பாடல்களையும் பேசுவதற்கு நேரம் போதாது என்பதால் அங்கங்கு முக்கியமான அடியேனுக்கு சிற்றறிவு கேட்டிய வகையில் சயம் மிகுந்த அருகரை முறுக்கிய தமிழ் பயிற்றிய நாவன் வியலி இயற்றி திருமருகளில் கொடு விடம் அளித்தருள் போதன் கயலுடை புனல் வயல் வளர்த்தகு கழுமல பதிநாதன் இயலுடை கயல் தொழ நினைப்பவர் இருவினை துயர்போமே என்ற பாடலை நாம் திருக்கடை காப்பாகவே கருதலாம். ஏனென்றால் இதில் சயம் மிகுந்த அருகரை, சயம் என்றால் வெற்றி, அந்த அருகரை வாதில் வென்று முறுக்கிய என்றாலும் வெற்றி. தமிழ் பயிற்றிய நாவன், தமிழை பயிற்றுவித்த பெருமான் ஞானசம்பந்த பெருமான் வியலி இயற்றி திருமருகளில் கொடுவிடம் அளித்தருள் போதன், அந்த கொடுவிடத்தை அளித்தருள் போதன். போதன் என்றால் அறிவுடையவர், சிறந்த அறிவுடையவர், பேரறிவுடையவர். யார்? ஞானசம்பந்த பெருமான். கயலுடை புனல் வயல் வளர்த்த கழுமளப்பதி நாதன் என்று இங்கும் நாதன் என்று குறிப்பிடுகின்றார். கழுமளப்பதி நாதன், நாதன் என்று இறைவனுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புத சொல்லாட்சியது. ஆனால் இங்கு கழுமளப்பதி நாதன் என்று ஞானசம்பந்த பெருமானை குறிப்பிடுகின்றார் நம்பியவர்கள். இவருடைய கயல் தொழ நினைப்பவர், அவருடைய திருவடிகளை தொழ நினைப்பவர் இருவினை துயர் போமே. இந்த இரு வினையால், நல்வினை தீவினையால் வரக்கூடிய அத்துணை துயர்களும் போய் நாம் பிறவா பெரும் பேறு, மரணமில்லா பெருவாழ்வு, முக்தி பேறு பெறலாம் என்பதை இப்பாடலில் சொல்லுகின்றார். எனவே இந்த பாடல் நாம் இந்த இந்த கலம்பகத்திற்கே இந்த பாடலை
திருக்கடை காப்பாக நாம் கருதலாம். 41வது பாடலில் நஞ்சால் உண்டான துயரம் நீக்கியது, சமணரை வென்றது, புனல்வாதம் செய்தது, நாற்றிசை கவி ஞான சம்பந்தனே என்று அவரே நமக்கு கதியும் ஆவார் என்று குறிப்பிடுகின்றார். நஞ்சால் உண்ட துயரம் நீங்கியது, சமணரை வென்றது அடிக்கடி பல பாடல்களில் குறிப்பிடுகின்றார். அவரே நாற்றிசை கவி ஞான சம்பந்தன், அவரே நமக்கு கதியும் ஆவார் என்று குறிப்பிடுகின்றார். 48வது பாடலில் முல்லை நகை யுமைதன் மண்ணு திருவருளை முந்தியொரு பெரிய செந்தன் முனிவன் புகழி நாதன் இங்கும் நாதன் என்று. புகழி என்றால் அரக்கர்களுக்கு அஞ்சிய தேவர்கள் ஓடி வந்து இங்கு புகலிடம் தேடினார்கள் எங்கு நம்ம சீர்காழிப்பதியில். எனவே அத்தலத்தை புகழி என்று போற்றுகின்றோம். அந்த புகழிக்கு நாதனாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி ஒவ்வொரு பாடலிலும் ஞானசம்பந்த பெருமானின் அருட்செயல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொன்றையும், அதாவது மிகச்சிறந்த செயலை திரும்ப திரும்ப சொல்லி வருகின்றார். இறுதியாக வழிதரு பிறவியின் ஒரு தொழிலமர் துயர்கெடுமிகு மொழியிலணி தரு புகழிமண் எழிலினை அடி இசைமினே என்று தொடர்ந்து வருகின்ற இந்த பிறவி துயரை போக்குகின்ற சோலைகள் சூழப்பெற்ற காழி மன்னனது அழகிய திருவடிகளை வணங்கி வணங்கி போற்றுவோம் என்பதாக இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். நிறைவு செய்கின்றார் என்றால் முறையாக நிறைவு என்பது அந்த முதல் பாடல் தொடக்கம் இறுதி பாடலின் நிறைவு பாடலின் இறுதி சொல்லாக இருக்க வேண்டுமானால் நமக்கு கிடைக்காத காரணத்தினால் இந்த பாடல் நிறைவு பாடலாக மிகச் சிறந்த அந்த தொடர்ந்து வருகின்ற பிறவி துயரை போக்குகின்றது. ஏனென்றால் மாணிக்கவாசக பெருமான் சொல்ல புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்றெல்லாம் குறிப்பிடுவாரே. தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பார். அது நாதரோ எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று குறிப்பிடுவாரே. அப்படிப்பட்ட இந்த பிறப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஞானசம்பந்த பெருமானின் திருவடிகளை வணங்கி போற்றினோம் என்றால் நமக்கு இந்த பிறவி துயர் நீங்கும் என்பதை வலியுறுத்தி உறுதியாக நமக்கு மனதில் பதியுமாறு குறிப்பிட்டு அருளுகின்றார். இந்த இரவாத இன்பன்பு வேண்டில் பின் வேண்டுகின்றார் காரைக்கிழமையர். பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது நின் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டினாரே. அப்படி நாம் அனைவரும் பிறவாமை வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நாம் நம்பிகள் அவர்கள் சொல்லிய இந்த பாடலை சொல்லி வணங்கி உணர்ந்து ஐயா அவர்கள் தொடக்க உரையில் கூறினார்கள், உயிர்க்கு உணவும் உணர்வும் ஊட்டும் அங்காடியாக விளங்குகிறது என்பதாகவும் உயிர்க்கு ஊதியமாக விளங்குவது 11ஆம் திருமுறை என்றெல்லாம் ஐயா அவர்கள் தொடக்க உரையில் குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த 11ஆம் திருமுறை சிந்திக்க மகிழ்ச்சி தரும் இத்தகைய வாய்ப்பினை நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியோடு இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளை தொட்டு வணங்கி பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்பதாக அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளில் தொட்டு வணங்கி இந்த ஒரு அற்புத வாய்ப்பின் ஞான வேள்வியில் பங்கேற்க அடியேனுக்கும் நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்தோடு நீ என் நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன்
தாயே மலைமகளே செங்கன்மாள் திருத்தங்கச்சி என்பதாக அந்த அடியேனையும் ஒரு பொருட்டாக கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கியமைக்கும் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலும்பி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்பார்க்கும் திருவையாறு, அந்த திருவையாற்றின் அற்புதமான இந்த ஐயாரப்பர் திருமுறை மன்றம் மற்றும் சிங்கப்பூர் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் இவர்களின் இயக்குனராக இருந்து வழிநடத்தும் அம்மையார் அவர்களையும் ஐயா அவர்களையும் வணங்கி அடியேனை ஆற்றுப்படுத்திய முனைவர் ஞானப்பூங்கோதை அம்மா அவர்களையும் வணங்கி இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் இறையருளை சிந்திக்கும் வாய்ப்பை நல்கிய அனைத்து அடியார் பெருமக்களையும் மீண்டும் மீண்டும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்ய முற்படுகின்றேன். அனைவரும் 16 பேர்களில் முதன்மையாக சொல்லப்படுவது நோயின்மை. நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள், வெற்றி, நல்லூல், நுகர்ச்சி, ஊகை ஆகிய 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறையருளை வணங்கி வணங்கி வேண்டிக் கொண்டு இந்த அளவில் இந்த ஒரு ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் அடிக்கடி, சொல்லியது கடுகளவு சொல்லாதது கடலளவு என்பார்கள். அதுபோல அடியேன் கடுகளவு இந்த கலம்பகத்தை சிந்திக்கும் பேறு பெற்றேன். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க அரண்நாமமே சூழ்க அரண்நாமமே சூழ்க வையகும் துயர் தீர்கவே வையகும் துயர் தீர்கவே வேத நெறிதழை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதமாய் மலர்ந்தழுத சீத வளவயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நபர்களுக்கும் அடியேனின் மனம் மொழி மெய்யால் வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த ஒரு சின்ன ஒரு பல்வேறு இடங்களில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார் நம்பியவர்கள், நாம் தேவர் உலகம் கூட வேண்டாமாம், ஏனென்றால் அங்கு ஒரு சிதம்பரமோ ஒரு ராமேஸ்வரமோ ஒரு அற்புத இந்த திருத்தலங்கள் எல்லாம் ஒரு ஐயாரப்பரோ அங்கு இல்லையாம். அதனால் அங்கு தேவர் உலகம் கூட நமக்கு வேண்டாம், நம் உலகில் நம்முடைய இந்த பூவுலகில் இவர்களையெல்லாம் பார்ப்பதற்கு வழி இருக்கின்றது என்றெல்லாம் ஒரு இடத்தில் குறிப்பிட்டார்கள். அப்படி இந்த நாம் எல்லோரும் புண்ணியம் செய்திருக்கின்றோம். அந்த புண்ணியத்திற்கு இறைவன் திருவருள் என்றும் நமக்கு வழிகாட்டும் என்று சொல்லி பவித்ரா அவர்கள் அருமையாக அறிமுகம் செய்தார்கள். குழந்தைகள் அத்தனை பேரும் அழகாக ஆற்றுப்படுத்தி அவர்களை கொண்டு வந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் கூறி மகிழ்கின்றேன். ஏனென்றால் இளைய தலைமுறை இவ்வளவு சிறப்பாக அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து பேசுவது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அனைவரின் எல்லோரின் சார்பாக அவர்களுக்கு அன்பான பாராட்டுக்களை சொல்லி மீண்டும் அம்மா அவர்களையும் ஐயா அவர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு உரை, அனுபவம் அதிகமாக இருந்தது உங்க உரையில தான்மா சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதற்காக முதல்ல உங்களுக்கு நன்றிகள் சொல்லணும். அதாவது காழி பிள்ளையார் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே முதல் 3 திருப்பதிகங்கள் படிக்கலாம்,
படிச்சுட்டா நம்மளுடைய வினை கழிவு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நாம வந்து திருப்பி திருப்பி வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அதை இன்னைக்கு திருப்பியும் வந்து நீங்க அதை நிலைநிறுத்தும் விதமாக இந்த கலம்பகத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. அதுல வந்து பொருள் சொன்னதை விட உங்க அனுபவத்தை சொன்னதுதான் வந்து ரொம்ப சிறப்பு. நீங்க உங்களுடைய அந்த புத்தகத்தோடைய வரலாறு அது எல்லாமே ஒரு முதல்ல உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு தடை சாமி ஏதோ ஒரு இது சிக்கல் பண்ணாரு. ஆனா அதுக்கு அப்புறம் அம்மா புடிச்ச வேகத்துல கலக்கிட்டீங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இருந்து கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கின்றோம். ஒரு சின்ன மாற்றம். நேரடியாக 40வது பொழிவுக்குள்ள போக போறோம். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு இங்க சேட்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடுத்த நிகழ்வுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.